ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எதை பற்றின வீடியோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் யூ ஒன் திங். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃப் டே அண்ட் டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து காலையில் 5:30 மணி ஆகுது. 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பிடிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி அதை பண்ணதே இல்லை. ஸோ அது எதை பற்றின்னு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். குளிச்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம பண்ண போகிற வேலைக்கு வந்து குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓவரால் இந்த அவுட்ஃபிட் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ லைக் யூனோ எப்படி சொல்கிறது, ஆக்டிவிட்டி ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம். மிஸ் வெல்கம். சேர்ந்து அந்த விஷயத்த பண்ண போகிறோம். என்னன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஹைக்கிங் போக போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஹைக்கிங் போனதே இல்லை. நீ எத்தனை வாட்டி போயிருக்கு? ஒரு ரெண்டாவது வாட்டி. இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ நீ எத்தனை ஃபீட் போனேன்? 1342 புரோகா ஹில். ஓகே, அவ்வளோ ஃபீட் வந்து அவங்க போயிருக்காங்க. நான் வந்து போனதே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம போகிற ஹைக்கிங் வந்து 5 கிலோமீட்டர். முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக போய் சேர்த்துக்குள்ள நாக்கு தள்ளிடுன்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் அதில் பாதி போயிட்டா கூட மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஸோ போகலாம். இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டு டைம் வந்து இப்போ 6:30 ஆகுது. வீட்டிலேருந்து வெளியாக போகிறது கரெக்டாக இருக்கும். அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்போம். அவ்வளோதான், நம்ம வந்து காடிக்கு வந்துட்டோம். அண்ட் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 1/2 hour போகணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக தான் இருக்கும். ஷால் வி கோ? ஸோ லெட்ஸ் ஹிட் த ரோட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்காகவே வந்து நம்ம கொஞ்சோண்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க வந்திருக்கோம். ஏன்னா அப்போ தான் தெம்பாக ஏற முடியும் அப்படின்றதுனால. ஸோ நம்ம போய் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கணும். ஸோ அதில் இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு தெம்பாக போய் ஹைக்கிங் பண்ணுவோம். ஓகே ஓகே, அவ்வளோதான். மெயின் போட்டு ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிப்போம். இந்த வார்ம் அப்லாம் பண்ணி ஸ்கூல் டைமில் பண்ணது இப்போ ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக கை கால்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம ஆர்டருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் என்னப்போ? டைம் வந்து இப்போ தான் 7:30. 5 கிலோமீட்டர் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எத்தனை மணிக்கு நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ பாதி தூரம் நம்ம வந்து வந்துட்டோம். செக் பாயிண்ட் 6க்கு வந்து வந்துட்டோம். சோஃபா ஸோ குட், எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் வந்து ட்ரெயில்ஸும் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இல்லாமல் சோஃபா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். ஏன்னா ஒன்று நிறைய படி இருக்கனால லைட்டாக மூச்சு வாங்குது. பட் ஓகே, நாட் பேட். ஒரு வாழையிலையும் நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. இது என்னடா இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. 10 குடும்பம் உட்காந்து சாப்பிடலாம் போல இந்த வாழையில. Oh my God. நீட்டு தோசையை விட்டு வச்சிடலாம். ஃபைனலி வந்து விடிஞ்சிருச்சு. டடா. We found something cute. இந்த மாதிரி வந்து காளான் வளர்ந்து நான் பார்த்தது இல்லை. ஆக்சுவலி இந்த காளான் சாப்பிட முடியாது தானே? சாப்பிட முடியாது, விஷம் உள்ள காளான், ரைட்? பட் இட்ஸ் so cute. ஸோ வி ஃபைனலி ரீச் செக் பாயிண்ட் 15. மொத்தமாக வந்து 30 செக் பாயிண்ட். நம்ம வந்து 15 ரீச் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் halfway there. இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டூயிங் திஸ். அண்ட் சோஃபா வந்து டயரிங்காக இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு? இல்லை, சோஃபா ஓகேலாம். ஸோ இதேமாரி இன்னும் 15 முடிச்சுட்டு இப்போ நல்லா தான் இருக்குது. பட் திருப்பி ரிட்டர்ன் போகணும்ல, அப்போ கண்டிப்பாக குத்துயிரும் கொலையுரமாக தான் போவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம்.
இப்போதைக்கு அந்த ப்ரௌட் மூமெண்டோடய இருப்போமே. கொஞ்சம் மூச்சு வாங்குது, அப்புறமே பேசுறேன். தவுக்குல முட்டை. தவுக்குல முட்டையா போடும். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அருமைகிட்ட முண்டங்களா. சாரி, தவுக்குல குஞ்சு. அந்த குட்டி குட்டியா இருக்குமே, அது தண்ணியில நீந்துங்க. அது நான் வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருக்கேன் சின்ன வயசுல. நான் பண்ண ஒரு வேலை, மீன் தொட்டியில போட்டு வளர்த்தியா தானே? ஆமா. நான் என்ன பண்ணேன்னா, என் வீட்டு முன்னாடி வந்து லைக் அது ஒரு சின்ன எப்படி சொல்ற ஆறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆறு மாதிரி இருக்கும். அதுல வந்து குட்டை, அதுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியா நிறைய இருக்கும். அப்போ வந்து எனக்கு தெரியாது அது வந்து தவுக்குலோட குட்டி அப்படி சொல்லி எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு புடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுல எக்வாரியம் இருந்துச்சு, அந்த எக்வாரியம்ல போட்டு வச்சுட்டேன். எங்க அப்பா அம்மா வேலை விட்டு வந்து கேட்டாங்க, என்ன பாப்பா இது அப்படின்னு. நான் சொன்னேன், இங்க பாருங்க அம்மா, நான் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. எங்க அப்பா என் கழுத்து மேலே அடிச்சு, அது மீன் இல்ல லூசு, தவுக்குல குஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அலுவல விட்டாங்க. அப்பயே பாருங்க என்ன வேலை பண்ணிருக்கேன் நான். அறியாத வயசு புரியாத வயசுல பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், மினரல் பாட்டில் இருக்கோம்ல, அதை எடுத்துட்டு போயிட்டு என்னது என்ன பண்ணீங்க? பிள்ளாங்க தமிழ்ல என்ன, வெட்டிக்கிளி. வெட்டிக்கிளியை புடிச்சு அது ஒரு கேம் மாரி வைப்போம். யாரு வந்து நிறைய வெட்டிக்கிளி பிடிக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. ஆனா வெட்டிக்கிளி தான் வந்து லைக் அது குதிக்கும் தானே, அதனால புடிச்சு அதோட நீட்டு கால் ஒண்ணு இருக்குமா, குதிக்கிற காலு, அதை உடைச்சிருவோம். Bombastic side eye, criminal offensive side eye. உடச்சி பாட்டில போட்டுருவோம். பத்தியா எவ்வளவு இல்ல, நீங்க அதை வந்து அப்பயே மெண்டலிசம் பண்ணிருக்கீங்க. அப்பவே நான் வந்து ஒரு குடும்பக்கரியா இருந்திருக்கேன். அந்த மாதிரி புடிச்சு விளையாடுவோம் நாங்க. மனுஷனே இல்ல, மிருகம். எருக்குமே இல்லாம கையால அஞ்சு கொலை. ஸோ யா, நம்ம வந்து செக் பாயிண்ட் 18க்கு வந்துட்டோம். அண்ட் நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் இந்த இடத்துல உட்காரவே இல்லை, சும்மா ஊஞ்சல் ஆட்டத்துக்கு உட்காந்தோம். பட் அவ்வளோதான், மற்றபடி எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கல. ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு இல்லை, நூறுத்தவங்களுக்கு யான்னு தெரியல, பேக்கை வாங்கினாலும் அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சான். ஸோ அதனால கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, how are you feeling? சூப்பர் குட். வீரோட தான் இருக்கு. நேசிப்பதும் சுவாசிப்பதும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. One eternity later. And we did it. CP30க்கு நம்ம வந்துட்டோம். Finally we are at checkpoint 30. Last checkpoint. என்னது, காருக்கு வந்தோன்னா ஒருத்தங்க சாஞ்சிட்டாங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஹலோ, இருக்கீங்களா? And we did it. நம்ம வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்துட்டோம், ப்ளஸ் காருக்கும் வந்துட்டோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் 7:30 அண்ட் நாங்கள் முடிக்கும் போது டைம் வந்து 9:20. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 2 hours ஆயிடுச்சு. பட் உண்மையாக சொல்லணும்னா அந்த 2 hours ஆன மாதிரியே தெரியல. நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம், பார்த்தா முடிஞ்சிருச்சு. அண்ட் இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நினச்சி பார்க்கவே இல்லை நாங்கள் 5 kilometer முடிப்போன்னு. ஸ்டார்ட் பண்ணும்போது நினச்சேன் பாதியாக நின்றுவோம், ரிட்டர்ன் வந்துருவோம் அப்படின்னு. பட் 5 kilometer guys, we did it within 2 hours. ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பிகினர் தான். இவங்க 30 செக் பாயிண்ட். ஸோ அங்கே போக செக் பாயிண்ட் 1, செக் பாயிண்ட் 2ல இருந்து 3க்கு போகிறோம். அப்படி வரிசையா இருந்துச்சு. இவங்களும் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஹைக்கிங் பண்ணி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், நான் இதுக்கு எங்கேயுமே போனதே இல்லை எப்படி. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ வாஸ் லைக், எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. நினைச்சு நான் இது பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Yeah, it's good experience. Yeah, so Relax. இந்த பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம டேல நிறைய பார்ட் ஆக்டிவிட்டிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு முடியல, குளிக்கணும், கொஞ்ச நேரமாச்சும் ரெஸ்ட் வேணும், இல்லைன்னா முடியாது. ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு போகலாம். பசிக்குது காய்ஸ். ஸோ இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக ஆகிட்டனால நான் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.